என்னுடைய பாதையாருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் சகோதரர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமீன் அவர்களுடனான ஒரு தொடர்பு 1987ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஏற்பட்டது. ஏன்னா நான் அந்த வருடம்தான் வீரகேசரியில் வந்து ஒரு ஊடகவியலாளராக தொடர்பு சேர்ந்து கொண்டேன். உண்மையில் என்னுடைய அவர் நீண்ட காலமாக அதில் இருந்தவர் ஊடகத்துறையில். எனக்கு இது ஒரு உண்மையிலே நான் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன். யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் மைசூர் பல்கலைக்கழகத்துக்கும் கல்வி கற்றவன். இந்த துறை வேறாக இருந்தாலும் கூட இந்த துறையில் நான் சேர்ந்ததற்கு பிறகு நான் முக்கியமாக முதலில் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் இனங்களுக்கிடையிலான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்பதும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒரு உறவை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீமோடு தான் நான் என்னுடைய பொறுப்புகளை பொருட்படுத்தி உண்மையில் அமீன் நண்பர் அமீனை பற்றி நான் குறிப்பிடுவதாக இருந்தால் அவர் அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு ஊடகவியலாளன் என்பவன் அந்த பதவிக்கு வந்ததற்கு பிறகு, குறிப்பாக ஒரு ஆசிரியராக பதவியேற்றதற்கு பிறகு ஒரு தனது ஆசாபாசங்கள், தனது விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் கடந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த உண்மையில் நானும் அமீனும் அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை தான் நான் செய்தோம். ஏன்றால் நான் 1976ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக சேர்ந்தபோது அங்கு இருந்த சூழ்நிலை அதை பற்றி நான் உங்களுக்கு கூற தேவையில்லை. அதன் பின்புலத்தில் வந்து 1987ஆம் ஆண்டு 83 கலவரத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் தப்பி பிறகு அதற்கு காரணமே நான் யாழ்ப்பாணத்தில் படித்தேன் என்பதுதான். உயிர் தப்பினேன். எனவே 87ஆம் ஆண்டு நான் வந்து வீரகேசரியில் சேர்ந்த பொழுது நான் ஒரு மலையத்தை சேர்ந்தவன். அதை நான் உங்களுக்கு நான் பதிலையை சேர்ந்தவன். ஸோ இந்த ஒரு எண்ணப்பாடுகளும் தான் நான் சேர்ந்து கொண்டேன். உண்மையில் நானும் அமீன் அவர்களும் பழகிய அந்த காலகட்டம் என்பது இலங்கையில் மிகவும் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலைக்குள் தான் இருந்தது. ஊடகத்துறையும் ஒரு நெருக்குதல், அதாவது எந்த நேரம் நாங்கள் துப்பாக்கிக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் என்பதும், எப்பொழுது கடத்தப்படுவோம் என்பதும், எந்த நேரமும் எங்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். உண்மையில் நான் 2 முறை நாட்டை விட்டு வெளியேறினேன். வெள்ளை வேன், மோட்டார் பைக் இவையெல்லாம் திறத்தி கனடாவில் வந்து 1 மாதம் இருந்தேன் தங்கையுடன். பிறகு போய் மறுபடியும் பிரச்சனை லண்டனில் போய் 1 மாதம் போல் இருந்தேன். எனவே நாங்கள் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்குள் தான் எங்களுடைய 2 பேருடைய பணியில் இருந்தது. முதலில் நான் அமீன் அவர்களை ஒரு ஊடகவியலாளர் என்ற பண்பாடு அவரை நான் சந்தித்தது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுக்கு நாங்கள் 2 பேரும் மெம்பராக இருந்து பல கூட்டங்களில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். கடைசியாக 2 பேரும் ப்ரெஸ் கவுன்சிலுடைய மெம்பராக நாங்கள் 2 பேரும் இருந்தோம். உண்மையில் அமீன் அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது வந்து அந்த இலங்கையில் ஊடகத்துறை வரலாற்றில் ஒரு உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, குறிப்பிடத்தக்க சொல்ல வேண்டியது ஒன்று, பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு பீரியட் என்று தான் நான் சொல்வேன். அவர் தனியாக
முஸ்லீம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, தமிழ் முஸ்லீம் உறவை கொண்டு செல்வதற்கு பல வேலைகளை செய்திருக்கின்றார், பலருடன் உரையாடி இருக்கின்றார். நிறைய எங்களுடைய ஊடகத்துறை கூட இதைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக கூறுவதாக இருந்தால், அவர் இலங்கையில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு முக்கியஸ்தராக அவர் தொடர்ந்து இருந்திருக்கின்றார். அதாவது நண்பர் அஸ்மித் குறிப்பிட்டது போல, தீர்மானம் எடுக்கின்ற காலகட்டங்களில் நண்பர் அமீர் முக்கியமான பாத்திரத்தை வகித்து முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி இருக்கின்றார் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு மிக கூடுதலாக முஸ்லிம் சமூகத்தில் இருந்தது. என்னை பொறுத்து சிங்கள தமிழ் உறவுக்கு அப்பால் தமிழ் முஸ்லிம் உறவு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதில் நான் கூடுதலாக அக்கறை கொண்டிருந்தேன். அதாவது 2000 நடேசன் உங்களுக்கு தெரிந்திருக்கிற மட்டக்களப்பு ரிப்போர்ட்டர், அவர் தான் எழுதிய கட்டுரைகள் அனைத்தையும் புத்தகமாக வெளியிட்ட பொழுது அதில் மட்டக்களப்பில் நடைபெற்றது. அதில் நான் பேசும்பொழுது கூட நான் குறிப்பிட்டது இதுதான். அதாவது முஸ்லீம் தமிழ் உறவு என்பது நாங்கள் நேச சக்தி, எங்களுடைய பிரச்சனைகள் நாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும், ஒரு நேச சக்தியாக இருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் சிங்கள தமிழ் பேசும் உறவு பற்றியோ அதனுடைய உறவு பற்றியோ நாங்கள் அடுத்த கட்டம் குறித்து யோசிக்கலாம் என்று தான் நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். எனவே நான் எப்பொழுதும் என்னுடைய நல்ல நண்பர் டாக்டர் எஸ் புத்தளம் அவர் என்னுடன் யாழ் பல்கலைக்கழகத்தில் நான் கடைசி ஒரு வருடம் விரிவுரைகளாக இருந்த பொழுது என்னுடைய ரூம்மேட்டாக மற்றது நகியா, நிறைய முஸ்லீம் நண்பர்கள் என்னோடு இருக்கிறார்கள். மற்றது என்னுடைய பெட்சில் 58 பேர் முஸ்லீம் நண்பர்கள் என்னோடு படித்தார்கள். எல்லாம் வடக்குக்கு வெளியில் உள்ளவர், கொண்டு மலையகம், தோல் மாத்தரை இந்த பகுதியில் சேர்ந்து 58 பேர் என்னோட படித்தார்கள். ஸோ எனக்கு அந்த முஸ்லீம் சமூகத்தினரான உறவு மிக நெருக்கமாக இருந்தது. எனவே இந்த அமீனை பற்றி நாம் குறிப்பிடுவதாக இருந்தால், அவர் ஒரு முக்கிய பாத்திரத்தை முஸ்லீம் சமூகம் பொறுத்து அவர் வகித்தார். அதே வேளையில் தமிழ் முஸ்லீம் உறவை கட்டியெழுப்புவதற்கும் சிங்கள மக்களுடனான உறவை மோசமாக்காமல் விடுவதற்குமான தனது கூடுதலான பங்களிப்பை செய்துள்ளார் என்றால் அஸ்வின் இங்கு குறிப்பிட்டார். அந்த கூட்டத்தில் அவர் எவ்வாறு அதை நெறிப்படுத்தினார். ஏனென்றால் அது ஊடகவியலாளருக்கு தான் தெரியும் எவ்வாறு ஒரு மோசமான நிலைமையை அடையாமல் இருப்பதற்கு எவ்வாறு அந்த சந்தர்ப்பங்களில் கொண்டு போவது என்பது. ஸோ அதே வேளையில் எங்களுக்கு அதாவது நாங்கள் என்னதான் பணியாற்றினாலும் கூட அரசியல்வாதிகளோட முரண்படுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். நான் ஒரு 4 விடயத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், சந்திரிகா அம்மையார் காலத்தில் வன்னியில் மோசமான பொருளாதார தடை இருந்தது. அப்பொழுது ஒரு பெனடோல் ஒரு வில்லை 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஒரு பெனடோல் வில்லை இந்த விலை 15 ரூபாய். அந்த செய்தியை முதலாம் பக்கத்தில் பிரசுரித்தேன் என்பதற்காக சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கத்துக்கு பெரிய கெட்ட பெயர் வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு ஆயுதக்குழு துப்பாக்கியை தூக்கி கொண்டு எனக்கு பின்னால் தெரியும். இன்னும் ஒன்று, மலையகத்தை பற்றி நான் கூறுகின்றேன். மலையகத்தில்
சம்பள உயர்வு எல்லாம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கும், ஸ்ட்ரைக் நடக்கும். இறுதியில் தொழிற்சங்க தலைவர்கள் மறைமுகமாக போய் மேனேஜ்மெண்ட்டோட கதைச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி கொண்டு சைன் பண்ணிட்டு போயிடுவார்கள். ஸோ அதில் எவ்வளவு பரிமாறப்பட்டது என்ற ஒரு செய்தியை நான் பிரசுரித்த பொழுது என்னை வீரகேசரியிலிருந்து தூக்குற அளவுக்கு அந்த செய்தி போனது. ஆனால் மேனேஜ்மெண்ட் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதே மாதிரி இன்னும் ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன். நான் வீரகேசரி வீட்டிலேயே பொறுப்படுத்ததற்கு பிறகு ஜப்னா முஸ்லிம்கள் தொடர்பான விடயங்களை வீரகேசரியில் கூடுதலாக கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்றால் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தால் நிஷ்டா 2 பொம்மைகள் இரவு 2 மணி வரைக்கும் அவருடன் நான் இருந்து திரும்ப நான் ரூமுக்கு வரும். எனவே எனக்கு ஒரு இந்த புத்தகத்தில் வந்திருக்கின்ற முஸ்லிம்கள் தொடர்பாக ஒரு அவருடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு இளைஞனை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த ஒருவரை வேலைக்கு எடுத்து அவரை இந்த பகுதி கண்டே நான் வைத்திருந்தேன். ஸோ அந்த நேரம் எனக்கு டாக்டர் ஹஸ்புல்லாட தொடர்பு கிடைத்து ஒவ்வொரு கிழமையும் டாக்டர் ஹஸ்புல்லா எனக்கு அந்த வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் அவர்களுடைய முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கட்டுரைகளை அனுப்பி கொண்டிருந்தார், பிரசுரித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் 3 பேர் வந்து என்னை சந்திக்கவும் என்று சொன்னாங்க. நான் சரி என்று சொன்னேன். 3 பேரும் வடபகுதியை சேர்ந்த முஸ்லீம்கள். 3 பேரும் வந்து எனக்கு மேசக்கரையில் இருந்தவர்கள் முதலில் அவர்கள் கேட்டது, நீங்கள் ஏன் இந்த வடபகுதி முஸ்லீம்கள் தொடர்பாக தொடர்ந்து இந்த கட்டுரைகளை பிரசுரிக்கின்றீர்கள் என்று. நான் சொன்னேன், அதில் என்ன தவறு இருக்கின்றது தான் நான் கேட்டேன். 2வதாக கேட்டார்கள், ஏன் டாக்டர் ஹஸ்புல்லாவை நீங்கள் இதில் எழுத வைக்கின்றீர்கள் என்று. நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம்தானே என்று சொன்னேன். அந்த 3 பேரும் எனக்கு சொன்னது, 3 பேரும் எனக்கு சொன்னது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னோம். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் அதை விடவில்லை. பிறகு டாக்டர் ஹஸ்புல்லாவுக்கு என்ன நடந்ததோ தெரியாத அவர் எழுதுவதை நிறுத்திவிட்டார். தொடர்ந்து கட்டுரையில் எழுதுவதை நிறுத்திவிட்டார். நான் நினைக்கிறேன் பல வாரங்களாக தொடர்ந்து அந்த கட்டுரையில் எழுதினார். எனவே நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், நானும் அன்னையும் ஒரு ஊடகவியலாளர் என்பதற்கு அப்பால் நாங்கள் எல்லா அரசியல்வாதிகளாலேயும் டார்கெட் பண்ணப்பட்டோம். அது சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். எல்லாரும் டார்கெட்டுக்கும் நாங்கள் உள்ளாக்கப்பட்டவர்கள். எனவே ஒரு பக்கம் இனவாதம், ஒரு பக்கம் அரச பயங்கரவாதம், ஒரு பக்கம் புலனாய்வுத்துறை பல எல்லாம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இவ்வாறான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுத்துத்தான் எங்களுடைய இந்த ஊடகத்துறையை முன்னெடுத்தோம். அதில் நான் நினைக்கிறேன் என்னுடைய கூடுதலான அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும், அமீன் அவர்களுக்கு. இந்த ஒரு குறிப்புடன் நான் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.